தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த போராட்டம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் ஒழிக்கும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். மழை எவ்வாறு இந்த கரைகளுக்கு கூடாக பெய்து கொண்டிருக்கிறது, வெள்ளம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி சேவை சந்தை போராட்டத்தில் தற்போது மணிவண்ணன் அவர்கள் வந்து இணைந்திருக்கிறார். இணைந்து இது தொடர்பான சில விடயங்களை பார்க்கறது தான் வந்திருக்கு. அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு தொழிலுக்கு அதையே பராமரிச்சு தராங்க. நான் தேங்காய் கூட போகுது 65 லட்சம் ரூபாய்க்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா தேங்காய் கூறல் பகுதியாம். இதுக்கு 65 லட்சம் டெண்டர் கூட எடுத்துருக்காங்களாம். மாவட்டத்திலிருந்து யார் வந்தாலும் கடை இருக்கின்றதே யாருக்கும் கிளிநொச்சி சந்தை இந்த ஒரு பகுதியை பார்க்கக்கூடியதாக இருக்கு. நீண்ட நாளாக மக்களின் கோரிக்கையாக இருக்கும் இந்த இடத்துல எந்த ஒரு அரசியல்வாதிகளோ அல்லது பிரதேச சபையினரோ யாருமே இதுக்கு ஒரு சரியான தீர்வுகளை கொடுக்கலங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். இப்படி இந்த இடம்லாம் ஒழுகி கொண்டிருக்குது. ஸோ இதில் எல்லாம் கூடுதலாக புடவை கடைகள் இருக்கிறது தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் இதன் நிலவரம். இங்கே வரணும். கிளிநொச்சி சந்தையினுடைய தற்போதைய நிலவரம் இதுதான். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சியில் சகல வர்த்தகர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அவர்கள் என்னத்துக்காக போராடுறாங்க, என்னத்துக்காக வேண்டி அப்படிங்கிறத நாங்கள் நேரடியாக எடுத்து காட்டி கொண்டிருக்கிறோம். இதுதான் இதனுடைய நிலவரம். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு கிளிநொச்சி சேவை வர்த்தக சந்தையினுடைய போராட்டத்துக்கு வந்திருக்கீங்க. என்னென்ன விஷயங்களை அறிஞ்சு பண்ணீங்களா? என்ன நிலவரம்? கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபைக்கு சொந்தமான டிப்போ பகுதியில் இருக்கக்கூடிய சந்தை கட்டட தொகுதிக்கு வர்த்தகர்களுடைய அழைப்பின் பேரில் இந்த தினம் வருகிறது.
வர்த்தகர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகள் தொடர்பில் இன்றைய தினம் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக உலக வங்கியாலே கடை தொகுதி ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கடை தொகுதிக்கு கேள்வி கோரல் முறை மூலம் புதிய வர்த்தகர்கள் விண்ணப்பிப்பதற்காக கேள்வி கூறப்பட்டிருக்கிறது. இங்கே ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருக்கின்ற வர்த்தகர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையில் ஏற்கனவே ஒரு இணக்கம் காணப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே எவ்வாறு இந்த கடைகளை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு இணக்கப்பாடு ஏற்கனவே எட்டப்பட்டிருக்கிறது. அதே போன்று நூற்றுக்கணக்கான வர்த்தகர்கள் இந்த பகுதியிலே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்காலிக கடைகளிலே அவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் நான் சந்தைக்குள்ளே சென்று பார்க்கின்ற பொழுது மிக மோசமான நிலையிலே அவர்களுடைய கடைகள் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்று மழையும் பெய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே நாங்கள் இந்த பகுதிக்கு விஜயம் செய்திருப்பதனாலே மழை எவ்வாறு இந்த கடைகளுக்கு கூடாக பெய்து கொண்டிருக்கிறது, வெள்ளம் எவ்வாறு இந்த சிறிய மலைக்கு கூட வெள்ளம் எவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே இந்த வியாபாரிகளினுடைய நிலைமை மிக மோசமாக இருப்பதை இந்த கட்டட தொகுதியினுடைய உள்ளக கட்டுமானங்கள் எவ்வாறு மோசமாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இவை தொடர்பிலே நாங்கள் எவ்வாறு இந்த வர்த்தகர்களுக்கு உதவி செய்யலாம் என்பது தொடர்பிலே நாங்கள் ஆராய்ந்திருக்கின்றோம். இந்த வர்த்தகர்களுடைய கோரிக்கைகள் வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய பூரண ஒத்துழைப்பை நான் அவர்களுக்கு வழங்குவேன். அதே போன்று அந்த வர்த்தகர்களுடைய கோரிக்கைகளை வெற்றி பெறுவதற்காக சட்ட நடவடிக்கைகள் தேவையாக இருந்தால் நாங்கள் அந்த சட்ட நடவடிக்கையும் எடுப்பதற்கான விடயங்களை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த வர்த்தகர்களுடைய கோரிக்கைகள் நிறைவடைவதற்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை நான் இந்த சந்தர்ப்பத்திலே செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பிரதேச சபை செயலாளர் போராட்ட களத்துக்கு வந்திருக்கிறார். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அனைவரும் சற்று அமைதியாக இருங்கள். என்னென்னால் இதெல்லாம் கருத்துக்கள் கூட வந்திருக்கலாம். நாங்கள் கட்டாயம் கேட்க வேண்டும். நாங்கள் எல்லாம் உங்கள் கோரிக்கையை தான் நாங்கள் எழுத்து மூலம் வைத்திருக்கிறோம். நீங்கள் ரொம்ப கூட கருத்துக்களை சொல்லலாம். அது மட்டும் கட்டப்பட்ட கடை வந்து டெண்டரில் கொடுக்காம அதாவது கடை கட்டப்பட்டிருக்கு. அந்த கடையை வந்து யாருக்கு எப்படி கொடுக்குற விஷயத்துக்காக நாங்கள் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் வகையில் நாங்கள் சட்டத்துக்கு அமையாக கோல் பண்ணியிருக்கோம். அனுமதி அது அப்படித்தான் கொடுக்க முடியும். வேறு அது நாங்கள் கொடுக்குறதுக்கு நான் தீர்மானம் முடியாது. வீதியோரமாக அந்த கடைகளை பார்த்து மற்றவங்க தங்களுக்கு தக்காளிய கடைகளை தரோட கோரிக்கொண்டிருந்தது. அதான் அவதான் தலைவர் ஒரு 80 பேருக்கு இடையில அந்த வர்த்தகம் இருக்கான். அந்த டைம்ல நான் ஒரு இடத்தை போட்டு ஒதுக்குறேன்னு சொன்னால் இடம் ஒரு 55-60 கடை தான். அப்ப நான் அதில் யாரும் செலக்ட் பண்ற ஒரு பிரச்சனை வச்சிருக்காரு. அதனால நாங்கள் அந்த இடத்தை கொடுக்குறதுக்கு ஒரு பேரை உறுதிப்படுத்தி நீங்கள் தாங்க வர்த்தக சங்கத்தை கேட்டாங்க. அவன் அது இவனோட தந்தை அது திருப்தி அடுத்த சொன்னேன் இல்லை. ஆனால் அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த வர்த்தகத்துக்கு இப்படி கொடுக்குற ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த அதாவது 100 பேருக்கு இடத்துல நான் 50 பேருக்கு தான் கொடுக்கக்கூடிய இடம் இருக்குன்னா மிச்சாக செலக்ட் பண்ற ஒரு பிரச்சனை இருக்கு. அது ஒன்று. மற்ற அந்த சேவை சந்தைக்கு அண்மித்த பகுதியில நீங்கள் கடைகள் வியாபாரம் நடக்கிற விஷயம் வந்து எங்களுக்கு சட்ட ரீதியாக சதையால் தீர்மானம் எடுக்கப்பட்டு ஒரு கொடுக்கப்பட்ட 1 கிலோமீட்டர் அந்த 1 கிலோமீட்டர் தங்காரான வியாபாரம் அனுமதிச்சிருக்கோம். அதுக்காக நாங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கான இதை இல்லை, சொல்ல முடியாமல் இருக்கு. அது அம்மா குளத்தில் நடந்து கொண்டிருக்க அந்த மத்திய தேர்தல் வந்து மொத்த வியாபாரம் தான் நடக்க வேண்டும். அதை உறுதிப்படுத்தி அது நீண்ட கட்டுப்பாடுகளை இருக்கு. அதாவது நான்கு வரி அறவர்கள் வந்து இலக்கணமானது எல்லா இடத்துல எல்லா சந்தேகம் விஷயங்கள் அது சம்பந்தமா நாங்கள் மேலே செய்யறதா நீங்கள் வந்து நாங்கள் அறிவிச்சுதான் அதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிறோம். நடைபாதை வியாபாரம் மட்டும் நம்ம தடைமுறை தடை செய்திருக்கிறோம். ஆக சோழன் வியாபாரம் மட்டும் எல்லாம் வீதியை கொடுத்தது. இப்போ அதுவும் சீசன் கிடைக்கிறது. அதுவும் நடக்கிறது இல்லை. இடவான கடைக்கு அதிகாரிகள் வந்து உண்மையா அது
விலை மதிப்பிடுதல் அரசாங்க விலை மதிப்பிடுதல் அதை மாற்றுறதுக்கான எந்த அந்த இன்டென்ட் இல்லை. அப்படி இருந்து எங்களை செயலாளர்கள் ஆலோசனை அது முக்கியமான நாங்கள் நடவடிக்கை மற்றொரு கைகள் வாங்கியிருந்தால் அது பிற்காலத்தில் உங்களுக்கு அதை கழிச்சு அது ஈடு செய்து அந்த காலத்தில் அது ஈடு செய்து அதை நாங்கள் சீர் செய்வோம். மற்றது அடிப்படை தேவை என்றால் நாங்கள் இப்படித்தானே மதிப்பீட்டுக்கு அந்த வருஷம் பட்ஜெட்டுக்கு அமைதான் ஒரு வேலையை செய்யலாம். அந்த வகையில் சில வேலைகளை நாங்கள் அடுத்தடுத்த பட்ஜெட் ஒதுக்கி நாங்கள் கட்டமாக செய்யலாம். நாங்கள் வந்த பிறகு நாங்கள் இருக்கிற ஏராளமான சுகாதார சேவைகளை நாங்கள் செய்யப்படுத்தியிருக்கோம். மீன் சந்தையை புனரமைக்கிறதுக்காக ஒரு 5 மில்லியன் செலவு பட்ஜெட் செய்து மதிப்பீடு செய்து அனுப்பியிருக்கோம். அனுமதி வந்த பிறகு நாங்கள் அந்த வேலை தொடங்கிக்கிறோம். மற்ற அந்த மரக்கறி கண்டு பல திருத்த வேலையை புனரமைப்பு செய்ய நடவடிக்கை மதிப்பீடு செய்து கொண்டிருக்கோம். இதை விட எங்களுக்கு சொல்வதற்கு நாங்கள் எங்களோட கோரிக்கை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் உரிய இடங்களுக்கு அதாவது மேலதிகாரி சபை இல்லாத நேரம் தீர்மானங்கள் அமைச்சர்கள் ஒரு ஆளுநர் அந்த நாங்கள் அனுப்பி அதுக்கான தீர்மானங்களை பெற்று நடைமுறைப்படுத்த நாங்கள் முதலாவது கடற்கொள்கை அமைப்பதற்கு நாங்கள் ஒரு அதில் உண்மையாகவே அமைச்சர்களுக்கும் அதில் மிகவும் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு சிக்கல் கடையில் போட்டு வேற தொழில் செய்பவர்கள் அந்த கடையுடைய வாடகையை வந்தவர்கள் அந்த தவறு விளக்கம் மூலமும் நாங்கள் கடைக்கு சபைக்கு தெரிவித்திருக்கிறோம். அதை நேரடியாகவே ஆய்வு செய்ய சொல்லியிருக்கிறோம். ஆனால் அது ஆய்வு செய்ய இல்லை. வாந்தகத்தில் எல்லாருடைய வழியை அளவுக்கு சென்று விட்டுருக்காங்க. அது ரெஜிஸ்டர் ஆகிருக்கிற மரியாதை நம்முடைய கடைக்கு அப்படிங்கிற அதை நாங்கள் சீர்திருத்தத்தில் கடைசிய உருவாக செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு பார்வோம் அப்படி விளைவாட்டு செய்யப்பட்டது. ஆனால் இப்படிப்பட்ட நாங்கள் என்னென்ன நலவாத வியாபாரம் ஒரு தற்காலிகமான வழிகாட்டுகிறோம். பல சமயம் அந்த எழுத்து மூலம் எல்லாருக்கும் நாங்கள் சம்பந்தமா அறிவிச்சே இருக்கு. அதனால சிறப்பாக கோரிக்கை அவ்வளவுமே உங்களோட வேண்டுகோள் அவ்வளவு நாங்கள் எழுத்து மூலம் எல்லாருக்கும் அறிவித்து அது பெற காலாவசமான வழியால் நாங்கள் இந்த நடவடிக்கையை வந்திருக்கோம். பொருளாதார மத்தியம் தெரியாமல் சொல்லி பேசப்பட்டு நடவடிக்கை நடக்குது. அல்லது நீதிபதி நாங்க இந்த போராட்ட கைவிடுற மாதிரி இல்லை. சாதாரண விஷயம் ஒரு கடைசி நாங்கள் எல்லாம் எல்லாத்தையும் அந்தோடைய எல்லாத்தையும் திரும்பவும் புரிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி விட்டார்கள் மக்களுக்கு ஒரு நன்மையை கருதி சட்டங்கள் இருக்கும் நன்மையை கருதி சில நடவடிக்கைகள் எடுத்தவர். அதுதான் ஒரு மனித அதை கல்வி பேசுறாங்க. அதை கடைக்கு பேசி இன்னும் தீர்மானம் எடுப்பேன் இன்னும் தீர்ப்பு உங்களுக்கு கோரிக்கையை பதில் வரும் வரைக்கும்
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி வர்த்தக சந்தை போராட்டம் இன்றைக்கு காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது 4 மணி வரை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போராட்டக்காரர்களுடன் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகை தந்திருந்த மணியண்ணன் அவர்கள் போராட்டக்காரர்களுடன் சில ஆலோசனைகள் செய்துட்டு போயிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதேச சபை செயலாளர் அவரும் வருகை தந்திருந்தார். அவரும் சில விளக்கங்களை கொடுத்துட்டு போயிருந்தார். எனினும் போராட்டக்காரர்கள் அந்த இடத்தை விட்டு நகர்வதில்லை என்ற ஒரு திட்டவட்டமான முடிவுடன் இருக்கின்றார்கள். அதேவேளை இந்த போராட்டம் நாளையும் தொடரும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு புறம் அப்படியே நடந்து கொண்டிருக்கும் போது இந்த போராட்டம் தொடர்பாக வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு இந்த போராட்டம் தொடர்பான விடயங்கள் ஏதோ ஒரு வகையில் தெரிய வந்து அவர் உடனே என்ன செய்திருக்கார் என்றால் ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறார். இந்த கிளிநொச்சியில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த போராட்டம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் ஒழிக்கும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். ஸோ அதுவும் இந்த போராட்டக்காரர்களுக்கு இவர்களுடைய கோரிக்கையை நிறைவேறுவதற்கு வலு சேர்க்கும் என்று கூறி தொடர்ந்து அடுத்த என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருக்கு. நான் யாருக்கு பண்ணி கொடுறேன், நான் டிசிசி போட்டிருக்கேன். ஸோ நான் இதிலிருந்து ரிப்போர்ட் அனுப்புவேன். டிசிசி பண்ண ஐக்கிய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிட்ட இணைப்பாளர் தான் நான் ஒருங்கிணைப்பு குழுவிட்ட தலைவருக்கு லெட்டர் அனுப்பினேன். இந்த அவையில் வந்து பார்லிமெண்ட்ல இருக்கிறபடியா ஒருங்கிணைப்பு தலைவரான அமைச்சர் சந்திரசேகரன் தோன்றவர்கள் தான் அறிக்கையோடு சமர்ப்பிக்க வேண்டிய தேவை இருக்கிறதால நான் இந்த இடத்துக்கு வருகை வந்திருக்கேன். இதுதான் என்னோட இன்ட்ரோ. இப்போ நான் கேட்டதுல அவர் சொல்லிட்டு போறாங்க பிரதேச செயலாளர் சொல்லிட்டு போற இந்த காணி அதை வந்து இது டெண்டர் கோல் பண்ணது அவையர் வந்து சொல்றாங்கன்னா உள்ளே இருக்க டெம்பரரி வர்த்தகர்களுக்கு தான் கோல் பண்ணதுன்னு நான் சொல்றேன். அப்படியா இல்லையான்ற தெளிவான விவரத்தை நான் அனுப்புறதுக்காக தான் வந்தேன். நீங்க நான் அறிக்கை பண்ண வந்தவங்க மட்டும்தான். நீங்க என்ன எந்த ஒரு முடிவு பண்ணீங்களாக நான் அறிக்கை எடுத்து நான் எனது ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு நான் எனது அறிக்கையை சமர்ப்பிக்கணும். ஸோ நீங்கள் என்னட்ட கூட கேள்வி கேட்டு இதை நான் அறிக்கையை சமர்ப்பிக்கிறதுக்கு மட்டும் நான் கேட்டு தேவையான விவரங்களை நான் அமைச்சர் ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு அனுப்புவேன். இது சம்பந்தமாக நாங்கள் அண்மையில் வந்து ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அமைச்சர் சந்திரசேகரன் கூட தெரியப்பட்டாங்க. இவ்வளவு நாளும் அறிக்கை எடுக்கல, ஏன் எடுக்கல? உங்கள பிள்ளைதானே எத்தனை கடிதம் எழுதி கொடுத்தாச்சு, எல்லாத்துக்கும் அறிக்கை கொடுத்து இப்ப வந்து அறிக்கை இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு போராட்டம் தொடரலாம் ஒரு டிசிஷன் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க போராட்டக்காரர்கள். ஸோ தொடரலாம் என்ற முடிவில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கம்சநாதன் செயலாளராக இருக்க 4 கிலோமீட்டருக்கு கவர்மெண்ட் போட்டிருந்தது. 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போய் அழுதான். இது இவரைத்தான் இந்த சட்டம் இருக்கின்றது. அங்கால் சட்ட பிரச்சனை வந்தால் அது எல்லாரும் ஒத்துக்கிட்டு செய்வோம். ஒத்துமைதான் பலம். நாளை மதிய போசன சாப்பாடு ஒழுங்கு செய்வோம்.